Hi friends, welcome to Cooking with Chittu. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி தான் டுடேஸ் டின்னர். ஓகே, எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயை வந்து அடுப்புல வச்சாச்சு. இப்போ நம்ம கடாய் சூடானதும் சிறிதளவு பட்டர் ஆட் பண்ணிக்கிறணும். அதோட லைட்டா ஆயிலும் போட்டுக்கணும். இப்போ நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3 மீடியம் சைஸில் உள்ள ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன், ஒரு 4 மீடியம் சைஸில் உள்ள தக்காளி, தேவையான அளவு அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணுறேன். நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். அடுத்ததாக 3 காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு தேவையான அளவு, அடுத்ததாக முந்திரி பருப்பு ஒரு 8 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நல்லா எல்லாமே வதங்கணும். இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு, காய்ந்த மிளகாய், இதோட சிறிதளவு ஜீரகம் போடணும். எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரும்போது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இப்போ சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே வதங்கணும். வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நான் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினாலே நம்மளுக்கு அந்த மசாலா ரெடி. பன்னீருக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடும் இந்த கிரேவிக்கு. இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதங்க விடணும். இந்த பன்னீர் கிரேவி வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா, வெங்காயம், தக்காளி, முந்திரி, காய்ந்த மிளகாய் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு எல்லாம், அதை வந்து நம்ம ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்சிட்டு நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தயாராகலாம். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான கிரேவியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன் பிட்வீன் நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பன்னீரை வந்து பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சாச்சு. அதே கடாய் சூடானதும் லைட்டாக ஆயில், பட்டர் ஆட் பண்ணணும். இப்போ பட்டர் ஆட் பண்ணணும். கடாயை வந்து சிம்மில் வச்சுக்கணும். பட்டர் மெல்ட் ஆனதும் லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சில்லி பவுடரை பட்டரில் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ நல்லா பன்னீரை வந்து நம்ம பட்டரில் ரோஸ்ட் பண்ணணும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட. இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நல்லா பன்னீர் வந்து பட்டரில் ரோஸ்ட் ஆகி வருது.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவி, அந்த தக்காளி வெங்காய கிரேவியை வந்து ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், அதிகமாக வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி அந்த மசாலா கிரேவிக்கு தேவையான மசாலா வதக்கும் போதே நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் தேவையான அளவு இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது லைட்டாக வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் கொஞ்சம் காரம் தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அந்த கிரேவி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது ஒரு புளிப்பு ஸ்வீட்டு எல்லாமே கலந்த ஒரு நல்ல டேஸ்ட்டில் இந்த பன்னீர் கிரேவி வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் பன்னீர் கிரேவி ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவு எடுத்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணலாம். தேய்ச்சி வச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம பன்னீர் கிரேவி ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்தூரி மெத்தி, அதாவது வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா காய வச்சு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அல்லது கடையிலையும் இருக்கும். அதை வந்து ஃபைனலாக வந்து தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். சுவையான பன்னீர் கிரேவி ரெடி. அடுத்ததாக நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் கிரேவி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வீடுகளில் வந்து குழந்தைங்க கேட்கும்போது இது ரொம்ப லாங் ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. பன்னீர் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்க பொருட்கள் தக்காளி வெங்காயம் முந்திரி பருப்பு இது இருந்தாலே பட்டரை வச்சு நம்ம இந்த கிரேவி 10 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவங்களும் வந்து என்னென்னா ஃபுல்ஃபில்லாக வந்து சாப்பிடுவாங்க பசங்க. இதை நம்ம கடையில் வாங்கி கொடுக்கும்போது எப்படியும் இந்த கிரேவி, நான் வச்சுருக்க கிரேவி வந்து 1000 rupees கிட்ட வரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக சாப்பிடவும் மாட்டோம். ரேட்டை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இவ்வளோக்கு வாங்கி சாப்பிடணுமா, அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு எண்ணங்கள் போகும். ஸோ வீட்டில் நம்ம எப்போவுமே செஞ்சு சாப்பிட்றது நமக்கு எப்போவுமே வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு கொடுக்கும். சப்பாத்தி வந்து எப்போவுமே ஹாஃப் பாயில் வந்ததுன்னா ஆயில் போடணும். போட்டதுமே ஆயில் வந்து போடக்கூடாது. இப்போ நம்மளோட சுவையான பன்னீர் கிரேவி வித் சப்பாத்தி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.